இப்ப எடப்பாடி பழனிசாமியை தலைமைக்கு கொண்டு வந்ததே பாரதிய ஜனதா கட்சி தான்ப்பா. நீங்க எல்லோருக்கும் தெரியும், இந்த ஒற்றை தலைமைய, அதாவது தொண்டர்களால் தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதை மாற்றுவதற்கு உறுதுணையாக இருந்தது யாரு? பாரதிய ஜனதா கட்சி. பொதுக்குழுவால தலைமை தேர்ந்தெடுக்கப்படலாம் என்பதை மாற்றுறது யாரு? பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுதுணையோடு வழிகாட்டுதலோடு. அந்த திருத்தப்பட்ட விதிகள் எல்லாம் அன்றைக்கு பாஜகவினுடைய டிராப்ட். நீங்க பாத்தீங்கன்னா அந்த பொதுக்குழுவுல முடிவு செய்யலாம். ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், இது முழுக்க முழுக்க திட்டமிட்டு கொடுத்து ஓபிஎஸ் மூலமாக அதை செயல்படுத்த வைத்தது பாரதிய ஜனதா கட்சி. அப்ப நீங்க தானே அதுக்கு குற்றவாளிகள். நீங்க அன்றைக்கே உங்களுக்குள்ள அடிச்சுக்க. ராஜீவ் காந்தி அந்த விதத்துல பாராட்டப்பட வேண்டியவர் காங்கிரஸ்ல. ஏன்னா எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு நாங்க ஒன்றுபட்ட அதிமுக தாங்க கூட்டணி என்று அதிமுக உட்கட்சி பிரச்சனைகள் அவங்க தலையிடல. இவர்கள் ஒரு எல்லைக்கு மீறி குருமூர்த்தியே சொன்னார்ல, ஓபிஎஸ் நான் தான் தர்ம யுத்தம் இருக்க சொன்னேன்னு சொன்னாரு.